நோன்பு என்பது அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு கொடுத்த ஒரு பெரிய அருளாகும். மனசு சொல்கிற மாதிரியெல்லாம் கேட்டால் அவன் நேர் வழியில் நல்ல வழியில் போக முடியாது. பாவம்தான் செய்து கொண்டிருப்பான். அல்லாஹ் நோன்பை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று பயந்து அந்த செயல்களை தவிர்த்து கொள்வார்கள், மனதை கட்டுப்படுத்தி கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن شهد منكم الشهر فليصمه. قال نبينا صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. நியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு சில ஏவல்களை செய்திருக்கிறார், சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், இப்படி எப்படி செய்ய வேண்டும் என்று. அவைகளில் பிரதானமான ஒரு 5 அமல்களை, 5 செயல்களை கடமையாக்கி இருக்கிறார். அந்த 5 கடமைகளில் ஒன்றுதான் நோன்பு. நோன்பு என்பது அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு கொடுத்த ஒரு பெரிய அருளாகும். நோன்பு எல்லா விதத்திலும் மனிதர்களுக்கு பலன் தரக்கூடியது, பிரயோஜனம் தரக்கூடியது. அல்லாஹ்கிட்ட வெகுமதி இருக்கிறது என்பது ஒரு பக்கம். நோன்பு நோற்றால் அல்லாஹ்விடம் அதிகமான கூலி இருக்கிறது, அல்லாஹ்விடம் அதிகமான வெகுமதிகள், பரிசு இருக்கிறது, நன்மைகள் கிடைக்கும் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் உடல் ரீதியாக, மனசு ரீதியாக மனிதர்களுக்கு இந்த நோன்பு என்பது நல்ல பயிற்சியாக இருக்கிறது, நல்ல பயிற்சியாக அமைகிறது. எதையுமே கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த நோன்பு கொடுக்கிறது. இப்போ மனிதர்கள் பாவம் செய்வதற்கு அவர்களை தூண்டக்கூடியது எது என்றால் மனோ இச்சை. மனோ இச்சையை அடக்க முடியாமல் இந்த மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு விட்டால் அவன் பாவம் செய்து விடுவான். மனசு சொல்கிற மாதிரியெல்லாம் கேட்டால் அவன் நேர் வழியில் நல்ல வழியில் போக முடியாது. பாவம்தான் செய்து கொண்டிருப்பான். இப்போ பாவம் செய்வதற்கு தூண்டுவது, ஒரு பாவம் செய்கிறார் என்றால் அவன் மனோ இச்சைக்கு அடிபணிந்து விட்டான் என்று அர்த்தம். இப்போ அந்த நோன்பு என்பது மனோ இச்சையை அடக்குவதற்கு உண்டான ஒரு பயிற்சியாக இருக்கிறது. நோன்பு வைத்து கொண்டால் தவறான காரியங்களில் ஈடுபட மாட்டான். ஈடுபட்டால் நோன்பு முறிந்துவிடும் என்பதால் ஈடுபட மாட்டான். இப்போ தவறான பார்வை, அந்நிய பெண்களை பார்ப்பது, அந்நிய பெண்களோடு அளவலாய் குலைந்து பேசுவது, ஆபாசமான படங்களை பார்ப்பது, இந்த மாதிரி ஹராமான பாவகரமான செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். ஏனென்றால் நோன்பு முறிந்துவிடும், அல்லாஹ் நோன்பை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று பயந்து அந்த செயல்களை தவிர்த்து கொள்வார்கள், மனதை கட்டுப்படுத்தி கொள்வார்கள். இப்போ மனதை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அபரிமிதமான பயிற்சியை இந்த நோன்பு வழங்குகிறது. ஒரு கட்டுப்பாட்டை இந்த நோன்பு கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாம் நம்முடைய இலக்கை அடைய வேண்டும் என்கிற ஒரு பயிற்சியை கொடுக்கிறது. என்ன இலக்கு என்றால், என்னதான் நமக்கு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவுதான் இடையூறு இருந்தாலும், எவ்வளவுதான் துன்பம் இருந்தாலும், இதை செய்து முடிப்பேன்
என்கிற ஒரு பயிற்சியை வைராக்கியத்தை நோன்பு கொடுக்கிறது. எப்படி என்றால், இப்போ நம்ம அதிகாலையில் எழுந்து சகரு சாப்பிட்டு நோன்பு வைக்கிறோம். இடையில் தாகம் இருக்கும், பசி எடுக்கும், சோர்வு ஏற்படும், இன்னும் பிற வேலைகளை பார்க்க வேண்டியிருக்கும். இது எல்லாத்துக்கும் மத்தியில் இதையெல்லாம் தாங்கி கொண்டு நம்முடைய இலக்கு என்னவாக இருக்கும்? அந்த இஃப்தார் நேரம் வரைக்கும் காத்து கொண்டிருப்போம். இஃப்தார் நேரத்தில் நோன்பு துறக்க வரைக்கும் நம்ம பொறுமை காப்போம், நம்ம கட்டுப்படுத்தி கொள்ளுவோம். இஃப்தார் நேரம் வரைக்கும் நம்முடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் தாங்கி கொள்ளுவோம். அப்படி தாங்கி கொண்டு இஃப்தார் என்கிற இலக்கை அடைவதற்கு நாம் முயற்சிக்கிறோம். அப்போ இலக்குகளை அடைவதற்கு உண்டான ஒரு பயிற்சியாகவும் இந்த நோன்பு இருக்கிறது. நோன்பு அது மட்டும் இல்லாமல் அல்லாஹுடைய வெகுமதியை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியை கொடுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சாம ரமலான் ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கின்றாரோ, ஈமானோடும் நன்மையை ஆதரவு வைத்தும் நோன்பு இருக்கிறாரோ, அவரது முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்று சொன்னார்கள். அப்போ அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்பதற்காக, பாவங்களை அல்லாஹ் நமக்கு மன்னிக்கணும் என்பதற்காக நாம் இந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளலாம் என்கிற, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக கஷ்டங்கள் படலாம் என்கிற பயிற்சியையும் இந்த நோன்பு கொடுக்கிறது. ஆக மொத்தத்தில் நோன்பு என்பது அடியார்களுக்கு அனைத்து விதமான பயிற்சிகளை வழங்குகிறது. கட்டுப்படுத்தி இருந்துக்கிறோம், மனோ இச்சையை கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சி, பாவம் செய்யாமல் தவிர்த்து கொள்ளக்கூடிய பயிற்சி, அல்லாஹ்வுடைய வெகுமதிகளை எதிர்பார்த்து கஷ்டங்களை அனுபவித்து கொள்ளக்கூடிய பயிற்சி போன்ற அனைத்து விதமான பயிற்சிகள், இலக்கை அடைய வேண்டும் என்ற லட்சியம் எல்லாவற்றையும் இந்த நோன்பு வழங்குகிறது. இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தை அடைந்தால் நாம் நிச்சயம் நோன்பு இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹிர, உங்களில் யார் அந்த மாதத்தை அடைந்து கொள்ளுகிறாரோ ஃபல் யசும்ஹு, அந்த மாதத்தில் அவர் நோன்பு நோற்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே இந்த மாதத்தை நாம் அடைந்து முழுமையாக நோன்பு இருந்து இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.